அண்மை செய்தியை பார்த்து வருகிறோம். நாடாளுமன்றத்தில் காங்கிரஸ் கட்சியின் ராகுல் காந்தி தலைமையில் அந்த கட்சியினர் ஆலோசனையில் ஈடுபட்டிருக்கிறார்கள். காங்கிரஸ் கட்சியின் எம்பிக்கள் இந்த ஆலோசனையில் பங்கேற்றிருக்கிறார்கள். என்ன இது தொடர்பான விவரங்கள் குறித்து பகிர்ந்து கொள்வதற்காக செய்தியாளர் சுசித்ரா இணைந்திருக்கிறார். சுசித்ரா, முக்கியமான என்னென்ன விஷயங்கள் குறித்து பேசப்படுகிறது? அம்பேத்கர் விவகாரம் குறித்து என்ன முடிவெடுக்கப்படுகிறது? நாடாளுமன்றத்தில் மக்களவை காங்கிரஸ் எம்பிக்களுடைய கூட்டம் என்பது ராகுல் காந்தி எதிர்க்கட்சித் தலைவர் ராகுல் காந்தி தலைமையில் நடைபெற்று வருகிறது. குறிப்பாக அம்பேத்கர் தொடர்பான மத்திய உள்துறை அமைச்சர் அமித்ஷாவுடைய பேச்சுக்கு எதிராக பல்வேறு கண்டனங்களை முன்வைத்து அவை ஒத்திவைப்பு தீர்மான நோட்டீஸ்களை காங்கிரஸ் முன்வைத்துள்ள நிலையில் இன்று எந்த மாதிரியான பிரச்சனைகளை எழுப்ப வேண்டும், எந்த மாதிரியான கோரிக்கைகளை அவைக்குள் எழுப்ப வேண்டும் என்பது தொடர்பான ஒரு ஆலோசனை, முக்கிய ஆலோசனை தான் தற்போது ராகுல் காந்தி தலைமையில் காங்கிரஸ் எம்பிக்கள் நடத்தி வருகிறார்கள். குறிப்பாக ஏற்கனவே மத்திய உள்துறை அமைச்சர் ராஜினாமா செய்ய வேண்டும் என்ற ஒரு கோரிக்கையை வலியுறுத்தி பல்வேறு நோட்டீஸ்கள் அவை ஒத்திவைப்பு தீர்மான நோட்டீஸ்கள் வழங்கப்பட்டுள்ள நிலையில் அது தொடர்பான கோஷங்களையும் பிரச்சனைகளையும் இன்று மக்களவையிலும் மற்றும் மாநிலங்களவையிலும் எழுப்ப வேண்டும் என்ற ஒரு முடிவானது அந்த ஆலோசனை கூட்டத்தில் செய்யப்பட்டுள்ளது. இன்னும் சற்று நேரத்தில் எதிர்க்கட்சிகளுடைய ஒரு ஆர்ப்பாட்டமும் நாடாளுமன்ற வளாகத்தில் நடைபெற உள்ளது குறிப்பிடத்தக்கது. அனைத்து எதிர்க்கட்சிகள் சார்பாகவும் மத்திய உள்துறை அமைச்சர் அமித்ஷாவுக்கு எதிராக அவர் பேச்சை கண்டித்து இந்த ஒரு ஆர்ப்பாட்டம் என்பது இன்னும் சற்று நேரத்தில் நடைபெற உள்ளது குறிப்பிடத்தக்கது. ஆனால் அதே சமயம் காங்கிரசினுடைய நடவடிக்கைகள் ஒருபோதும் ஏற்கத்தக்கது அல்ல. மத்திய உள்துறை அமைச்சருடைய பேச்சு என்பது எந்த விதத்திலும் தவறானது அல்ல என்ற ஒரு கருத்தை பாஜகவும் முன்வைத்து வருகிறது. அதனால் காங்கிரசுக்கு எதிராக தற்பொழுது நாடாளுமன்ற வளாகத்தில் பாஜகவுடைய எம்பிக்கள் ஆர்ப்பாட்டத்தில் ஈடுபட்டு வருவதையும் நம்மால் காட்சிகளில் பார்க்க முடிகிறது. ஒரு புறம் எதிர்க்கட்சி, இன்னொரு புறம் ஆளும் கட்சி என இரண்டு தரப்பு எம்பிக்களுமே தற்பொழுது நாடாளுமன்ற வளாகத்தில் முற்றுகையிட்டு அவர்கள் அந்த ஆர்ப்பாட்டத்தில் ஈடுபட்டு வருகிறார்கள். அமித்ஷா ஒருபோதும் மன்னிப்பு கேட்க மாட்டார், அவருடைய பேச்சில் எந்த ஒரு தவறும் இல்லை, காங்கிரஸ் தான் அம்பேத்கரை அவமதித்து விட்டது என்ற ஒரு கடும் குற்றச்சாட்டையும் தற்பொழுது பாஜகவும் முன்வைத்து வருகின்றன. விவரங்களுக்கு நன்றி.